அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம். வேலை பார்க்கவே எரிச்சலாக இருக்குது, அலுப்பாக இருக்குது. செல்ஃப் கேர் பண்ணலாம் டைம் இல்லை சிஸ்டர். நீங்கள் எப்படி வீட்டு வேலையை பிள்ளையை பார்த்துக்கிட்டு மேனேஜ் பண்ணுறீங்க? பிள்ளைக்கு என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்குறீங்க? ஹலீம் சீடை எப்படி குடிக்கிறீங்க? அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரலையா? இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் எனக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கு. இது எல்லாமே நான் வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். இன்றைக்கான விலாகில் காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் எடுத்ததை ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம ரொம்ப நாளாக ஒன்று யோசிச்சுட்டே இருப்போம், ஆனால் செய்யணுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா கடன்னு வேலையை பார்த்து முடிச்சுருவோம் இல்லையா? நான் கிச்சன் தான் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி சடனாக வந்து ஃப்ரிட்ஜை பார்த்தோன்னே சரி ஃப்ரிட்ஜை ஏன் க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு கை வச்சுட்டேன். நோம்புக்கு அப்புறம் இன்னும் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணவே இல்லை. நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 1 மணி நேரம் டார்கெட் வச்சுருந்தேன். இன்னும் சமையல் வேலை எதுவுமே பார்க்கல. தம்பி வந்து இப்போ தூங்குறாரு. க்ளீனிங் வேலைலாம் இவரை வச்சுக்கிட்டு வாய்ப்பே கிடையாது. சரி தூங்கி முழிக்கிறதுக்குள்ளே க்ளீனிங்கை முடிச்சுட்டு சமையல் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். என்ன பண்ண போகிறேன், என்ன சமைக்க போகிறேங்கிற ஐடியாவே இன்றைக்கி இல்லாமல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போது எனக்கு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும், அது ஒன்று மட்டும்தான். வேறு எதையுமே யோசிக்கலை. ஏன்னா சமைக்கிறேன், சமையலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா அதிலே டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வர முடியாது. ஒரு நாளைக்கு அத்தனை தடவை ஃப்ரிட்ஜை திறக்கிறேன். உள்ளே வைக்கும் போதெல்லாம் யோசிக்கவே இல்லை. இப்போ க்ளீன் பண்ணும்போதெல்லாம் இதெல்லாம் என்னவாக இருக்கும், பையாக எடுத்து வச்சுருக்கோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே எடுத்தேன். இது கூட பரவாயில்ல, ஏதாவது மிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை வெளியிலே வச்சு சூடு பண்ணால் கூட அடுத்த நாள் சேர்த்துக்கிட்டுலாம். சரி நாளைக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சமாக இருக்கிறத ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, அவ்வளோதான். அதை அப்படியே மறந்துடும். 2 பாக்ஸில் தக்காளி சட்னி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 2 டவல் வச்சுருக்கேன். 2மே வந்து ஈரம் இல்லாத டவல் தான் எடுத்திருக்கேன். அது கூட விம் லிக்யூடு இருக்குது இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுருக்கேன். இப்போதைக்கு நான் லிக்யூட்லாம் எதுவுமே போடலை. முதல்ல முக்கியமான வேலை ஃப்ரிட்ஜோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நான் கேமராவில் இருக்கிற லைட்டு தான் ஆன் பண்ணியிருக்கேன், வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்கணுமேனு. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த ஈரப்பதம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஈரப்பதத்தோடையே வந்து டவல் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். இந்த பை உள்ளலாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது எல்லாத்தையுமே பார்த்து சரி பண்ணணும். அதுக்குள்ளே வந்து அந்த ட்ரே அப்புறம் லைனர் ஒன்று போட்டிருப்பேன் அந்த ட்ரேக்கு மேலே. ஸோ இந்த மாதிரி லைனர் போடுறதுனால தான் ட்ரே வந்து அந்த அளவுக்கு அழுக்கு ஆகாமல் இருக்குது. லைனர் போட்டதுமே 1-2 பிஞ்சு போச்சு. இப்போதைக்கு இருக்கட்டும், எல்லாம் அப்புறம் மாற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு அதையே நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் போட்டு ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் போட்டு லிக்யூட் போட்டு நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப அழுக்காக இருந்தால் லிக்யூட் போட்டு ஃப்ரிட்ஜு உள்ளே க்ளீன் பண்ணலான்னு தான் எடுத்தேன். அந்த அளவுக்கு இல்லை. ஸோ கொஞ்சம் க்ளீனாக தான் இருந்துச்சு, தூசி மாதிரி தான் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே டவல் வச்சே தொடச்சி விட்டுட்டேன். ஃப்ரிட்ஜு வந்து நிறையா தண்ணி ஊற்றி அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அப்புறம் ஸ்பாஞ்செலாம் வச்சு சோப்பு போட்டு அதிகமாக அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணாதீங்க. ரொம்ப வந்து அழுக்காக ஒட்டி இருக்குது எங்கேயாவது காஞ்சு போயினா மட்டும் லேசாக அந்த விம் லிக்யூட் போட்டுட்டு அந்த ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர்லேயே தேய்ச்சி விடுங்க. இந்த பாக்ஸில் வந்து மிளகாத்தூள், மல்லி, புளி ஊர்லேருந்து கொண்டு வரேன் இல்லையா, அந்த மாதிரி பொருள் தான் வச்சுருப்பேன். க்ளீனிங் ப்ராசஸ் வந்து நமக்கு ஒரு சேஞ்ச் கொடுக்கும். தெரப்பி மாதிரின்னு கூட சொல்லலாம். அதாவது சிகிச்சை மாதிரி. நம்ம ஏதாச்சும் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கோம், கவலையில் இருக்கோம், இல்லை வேறு ஏதாச்சும் எண்ணங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்துகிட்டே இருக்குது, ஒரே ரொட்டீனே டெய்லி பண்ணுறோமேனு அலுப்பாலாம் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் க்ளீனிங் ப்ராசஸ் வந்து நமக்கு நல்ல புத்துணர்ச்சி, அந்த ரெஃப்ரெஷ் கொடுக்கும். ஸோ அது எப்போன்னா இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் அந்த இடத்தையோ அந்த பொருளையோ, இப்போ ஃப்ரிட்ஜுனா ஃப்ரிட்ஜு, கிச்சன்னா கிச்சன், வீடுனா வீடு, அது திரும்ப திரும்ப நம்ம பார்ப்போம் பாருங்கள். அந்த டைம் தான் நமக்கு ஏதோ எரேசர் வச்சு அழிச்சிட்டு புதுசாக எழுத போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். எனக்கு எப்போதுமே அப்படி தான் இருக்கும். நான் எந்த இடம் எந்த பொருளை க்ளீன் பண்ணாலுமே அதை மறுபடியும் அத்தனை தடவை அன்றைக்கி நாள் பூரா பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் ஆரம்பிக்கும் போது 1 மணி நேரம் அப்படின்னு டார்கெட் வச்சு தான் ஆரம்பித்தேன். ஏன்னா அவ்வளோ நேரம் தான் குட்டிமா தூங்குவான். இடையில ஃபோன் பார்க்காம எந்த டைவர்ஷனும் இல்லாமல் வேலை பார்த்து முடித்தேன். கரெக்டாக தம்பியும் முழிச்சிட்டாரு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிறது மட்டும்தான் வேலை. க்ளீனிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ லிக்யூட் வந்து நான் எந்த இடத்துலையுமே மோஸ்ட்லி போடவே இல்லை. எனக்கு டவல் வச்சு க்ளீன் பண்ணதே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டவல் வச்சு அந்த ஈரப்பதம் இருக்கும்போதே அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு டவல் காட்டினேன் இல்லையா, அதை வச்சு செகண்ட் டைம் ஒரு தடவை தொடச்சேன், பளிச்சுன்னு இருந்துச்சு.
நான் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்ருக்கேன். இவன் வெளிப்பக்கம் நின்று கதவை சாத்தி விட்டுட்டே இருந்தான். அப்புறம் இங்கே வந்து பார்த்துட்டு சில்லுன்னு இருக்கான் தொட்டு பார்த்துட்டு. அதுக்கு வேற என்னை பார்த்து பார்த்து ஒரே சிரிப்பு. தம்பிக்கு வந்து ரெட்டை சுழி, ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க 2 சுழியா சிஸ்டர்னு. அர்ஷானுக்கு வந்து 1 சுழி தான் இருக்கும். என் பெரிய பையன் ஆசிர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு 2 சுழி இருக்கும். இவருக்குமே 2 சுழி தான். எங்கள் ஊர் பக்கம்லாம் ரெட்டை சுழி இருந்தால் சேட்டை பண்ணுவாங்க, வாலுத்தனம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த பிள்ளைங்க தான் அப்படி இல்லாமல் இருக்குது, எல்லா பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ ஃபுல்லாக உள்ள நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அடுக்கிட்டு ரொம்ப நேரம் நின்று பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி விட்டேன். ஸோ வெளிப்பக்கம் வந்து கோலின் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடி ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதை வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அதோட வெயில் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, ஹேர் பேக் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ரீசெண்ட் டேஸில் இது தான் போட்டுட்ருக்கேன். நான் எனக்கு 2-3 தடவைக்கு மேலே போட்டு பார்த்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். சும்மா ஏதோ சொல்லணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்ததை பார்த்துட்டு கூட கேட்டிருந்தீங்க என்ன ஹேர் பேக் போடுறீங்கன்னு. ஃப்ளாக்ஸ் சீடு இருக்குது இல்லையா, ஆளி விதை அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒமேகா 3 வந்து அதிகமாக இருக்குது. நம்ம வெளியில் எந்த அளவு எடுக்கிறோமோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளே சாப்பாட்லேயும் நிறைய விஷயத்தில் சேர்த்துக்கலாம். பவுடர் பண்ணி சப்பாத்தி கூட மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி போடலாம், லட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஒமேகா 3 அதிகமாக கிடைக்கும். முடி கொட்டுறது, முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஜெல் எடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு இந்த ஃப்ளாக்ஸ் சீடு எடுத்திருக்கேன். அது கூட 4 பங்கு அளவு, இப்போ 1/4 கிளாஸ் ஃப்ளாக்ஸ் சீட்னா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். கொதித்து வரும்போதே இந்த மாதிரி நுரக்கட்டி வரும். எந்த மாதிரி ஹேர் பேக் போடுறதா இருந்தாலும் தலையில் வந்து எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்கக்கூடாது. நல்லா க்ளீனான வாஷ் பண்ண தலைமுடியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம எதுக்காக ஹேர் பேக் போடுறோமோ அதோட பலன் நமக்கு கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ஹேர் டானிக்னே சொல்லலாம். தலைமுடி வளர்கிறதுக்கு நல்ல யூஸ் ஆகும். முடி கொட்டுறது நிற்கும். அதே மாதிரி வந்து நல்லா ஷைனிங்காக கண்டிஷ்னர் போட்டால் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம ஹோம்மேட் கண்டிஷ்னர் தான் இது. ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்கும் போது இந்த மாதிரி ஜெல் மாதிரி வந்துடும். ஸ்பூனில் இப்போ நான் எடுத்து போடும்போது அந்த லாஸ்ட்டாக வரக்கூடிய அந்த சொட்டு வந்து விழுக மாட்டேது பாருங்கள், திக்காக இருக்குது. தண்ணி கம்மியாக வச்சு நீங்கள் ஃப்ளாக்ஸீட் போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா அந்த ஜெல் வந்து ஹார்டாயிரும். உங்களுக்கு ஃப்ளாக்ஸீட்லேருந்து ஜெல் தனியாக பிரிக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி 1 பங்கு ஃப்ளாக்ஸீடுக்கு 4 பங்கு தண்ணி வச்சு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜெல் வந்துடும். ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது அந்த ஒரு கம்பி பதம் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு மேலே கொதிக்க விட்டிங்கன்னா அந்த ஜெல் வந்து ரொம்ப ஹார்டாக அழுத்தமாக போயிடும். அடுத்த முக்கியமான டிப், இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே வடிகட்டிடணும். ஆற விட்டு வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு ஜெல் தனியாக வராது. இது வந்து 2 in 1 கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஹேருக்கு அப்படின்னு மட்டும் கிடையாது, ஃபேஸ்க்கு முகத்துக்குமே ரொம்ப நல்லது. ஒமேகா 3 இருக்குது இல்லையா, ஸோ ஃபேஸ்க்குமே வந்து பிம்பிள்ஸ் வராமல் நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வகையில் யூஸ் பண்ணலாம். இப்போது ஜெல் தனியாக நம்ம எடுத்தாச்சு. சூடாக வந்து நம்ம ஹேரில் தேய்க்கக்கூடாது இல்லையா, கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இன்னுமே திக்காகி ஜெல் ஆகும். நான் காட்டுறேன். இப்போ வந்து கொஞ்சம் ஆற விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் எந்த அளவு திக்காக இருக்குது. எடுத்து போடும்போதே ஸ்பூன்லேருந்து வரல. ஸோ இது வந்து ஃப்ளாக்ஸீட் ஜெல் நம்ம தனியாக எடுத்துருக்கோம். இதை இப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட ஒரு பாக்ஸில் வச்சுட்டு 1 வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வடிகட்டின ஃப்ளாக்ஸீடும் நம்ம வேஸ்ட் ஆக்க வேணாம். அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அரைச்ச ஃப்ளாக்ஸீடை கூட ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து ஹேர் பேக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலை. இது கூட வந்து கொஞ்சமாக கடலை மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு வந்து ஃபேஸ் பேக்காக போட்டுட்டேன். அரைச்ச ஃப்ளாக்ஸீடுக்கு ஒரு பைண்டிங் வேணும். ஸோ அதுக்காக தான் வந்து கடலை மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து தயிர், எலுமிச்சை பழச்சாறு அந்த மாதிரி வேணும்னா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஸ்க்ரப்பர். நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் போதும். முகத்துக்கு ஃபேஸ் பேக் போடுறீங்க அப்படின்னா அதோட சேர்த்து கழுத்து பகுதியிலையும் போடுங்க. அப்போ தான் ரெண்டுமே ஈவனாக ஒரே கலரில் இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஹேர் பேக் போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து வாரத்துக்கு 2 தடவை இந்த ஹேர் பேக் போடுறேன். ஃபஸ்ட்டு போடும்போது வாரத்துக்கு 1 தடவை தான் போட்டேன், செட் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு செட் ஆனதுனால இப்போ 2 தடவை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த கூலிங்லாம் போனதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே என்கிட்ட இருக்குது, இன்றைக்கி நான் வீடியோவில் காட்டுறதுக்காக தான் மறுபடியும் செஞ்சேன். ஸோ இந்த ஹேர் பேக் கூட முட்டையோட வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு சேர்த்தா வாசனை வரும். ஸோ வேணும்னா சேர்க்கலாம். வெள்ளைக்கரு சேர்த்துக்கலாம், தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக போடுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க வேணாம். ஒன்று ஒன்றா சேர்த்து பார்த்துட்டு செட் ஆகுதான்னு பார்க்கணும்.
எந்த ஹேர் பேக்காக இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். நான் வந்து ஃப்ளாக்ஸீட் ஜெல், ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அது கூட ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு சோறு வடித்த கஞ்சி சேர்த்துருக்கேன். இது மட்டும்தான் சேர்த்து இப்போ வரைக்கும் போட்டுட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஷைனிங்காக, சிக்கு இல்லாமல் இருக்குது. முடி கொட்டுறது கம்மியாக இருக்குது. இதுவே முதல் நாள் வடித்த கஞ்சியாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் பல்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இப்படியே கையால் மிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு வேணாலும் ஓட்டிக்கலாம். நல்லா வேர் பகுதியில் படுற மாதிரி நல்லா வகுத்து எடுத்து முடியில் அப்ளை பண்ணிவிட்டு உச்சந்தலையிலேருந்து நுனி முடி வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டு 20 நிமிஷம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிடணும். என் ஒரு ஆளுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அதோட முக்கியமான இன்னொரு இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிடுறேன். நான் வந்து ஆர்கானிக் நாப்கினுக்கு மாறி 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதுதான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டே ஃப்ரீ, விஸ்பர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆர்கானிக் நாப்கினில் ரீசெண்ட் டேஸில் இந்த நாப்கின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், மாம் ஆனையான் அப்படின்னு. ஸோ இது ரிவ்யூக்காக தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் 2 சைஸ் இருக்குது. ஒன்று 320 mm XXL, இன்னொன்று XL. ரெண்டுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. நானுமே வந்து முன்னாடிலாம் ஸ்டே ஃப்ரீ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த காரணத்துக்காக ஆர்கானிக் நாப்கின் மாறினேன் அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு ஸ்டேஜில் அரிப்பு மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆர்கானிக் நாப்கின் யூஸ் பண்ணும்போது அந்த அரிப்பு இல்லை. ஸோ இந்த மாம் ஆனியன் ஆர்கானிக் நாப்கின் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். நம்ம சேனலில் தேவையில்லாத ப்ரொமோஷன் ரிவ்யூ வீடியோலாம் வராது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்னை நம்பி வாங்கலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அதிகமாக பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை, பிசிஓடி ப்ராப்ளம், யூரின் இன்ஃபெக்ஷன், அரிப்பு இந்த மாதிரிலாம் வருது இல்லையா. ஸோ இதுக்கு நிறையா ரீசன் இருக்குது. நம்ம எடுத்துக்கிற லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், எடுக்கிற சாப்பாடு எல்லாமே இருக்குது. அதில் இன்னொன்று முக்கியமானது கெமிக்கல் கலந்த நாப்கின் யூஸ் பண்ணுறதும் தான். அந்த இன்ஃபெக்ஷனோ அந்த பாதிப்போ தான் கர்ப்பப்பைக்கு போகிறது. நமக்கும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்க இருந்தாலுமே நம்மளுடைய கர்ப்பப்பை சுத்தமாக பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தான் இல்லையா. பீரியட்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற நாப்கினில் என்ன வந்துட போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் இந்த மாதிரி ஆர்கானிக் நாப்கின் யூஸ் பண்ணி தான் என்னுடைய இன்ஃபெக்ஷன் வந்து கிளியர் ஆச்சு. என்னென்ன வேலைக்கோ மெனக்கடுறோம், எவ்வளவோ செலவு பண்ணுறோம். நமக்கு பலமே நம்ம கர்ப்பப்பை தான் இல்லையா. நமக்கும் சரி, இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளோட பாதுகாப்புக்கும் நம்ம தானே பொறுப்பு. நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற இமேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி படித்து பாருங்கள். பிசிஓடி ப்ராப்ளம், குழந்தையின்மை பிரச்சனை, நீர்க்கட்டி, அரிப்பு, எரிச்சல் எல்லாத்துக்குமே வந்து நல்ல மருந்தாக இருக்கும். ஸோ ஒரு பொய்யான வாக்குறுதிக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வாக்குறுதி நீங்கள் ஸ்டே ஃப்ரீ, விஸ்பரில் பார்க்க முடியாது. நல்ல மெலிசாக தின்னாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நாப்கினோட நடுப்பகுதியில் மருந்து கலந்த ஜெல் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே கர்ப்பப்பைக்கு நல்லது. இன்னொரு விஷயம், ஸ்டே ஃப்ரீ, விஸ்பர்லாம் நமக்கு மக்கும் தன்மை கிடையாது. அது பிளாஸ்டிக், கெமிக்கல் கலந்த நாப்கின். இந்த மாதிரி காட்டனில் செய்கிற நாப்கின் மக்கும் தன்மை கொண்டது. பார்க்க தான் மெலிசாக இருக்குல்ல, ஆனால் 9 லேயர் கொண்டு செஞ்சுருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், குரூப், அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. அவங்க ரிவ்யூக்காக அனுப்பி 2 மாதம் ஆச்சு. 2 மாதமாக நான் பீரியட்ஸ் டைமில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ரிவ்யூக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க ப்ராடக்ட் அனுப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் நான் வாங்கும் போது பே பண்ணி வாங்குவேன். இன்ஷால்லா கண்டிப்பாக நான் பே பண்ணி வாங்குவேன். அப்படி வாங்கும்போது இன்னுமே நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம vlog-ஐ கண்டினியூ பண்ணலாமா? க்ளீனிங் பொறுத்தவரையும் செய்யணுங்கிற அலுப்பு தான் இருக்கும். செஞ்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணலான்னு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். அது முடிவில்லாத ஒரு ப்ராசஸ் தான். கிச்சனில் வந்து சிங்க்குக்கு மேலே இந்த மாதிரி பிளேட் ஸ்டாண்ட் வச்சுருப்பேன். இது ரொம்ப ரொம்ப நாளாச்சு க்ளீன் பண்ணி. ஸோ அதையுமே கையோடு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், ஏன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில பேர் வந்து பேபி ஃபுட் வந்து ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்துச்சு, தம்பி அழுகாமல் இருந்தாரா, சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை குருணை இருக்குது இல்லையா, அந்த கோதுமை ரவைன்னு சொல்லுவோம்ல, அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இதுவே வந்து அவனுக்கு கரெக்டாக இருக்கும். இது வாரத்தில் 1-2 நாள் இந்த மாதிரி கொடுப்பேன். ஒரு தடவை மட்டும் களைஞ்சிட்டு அந்த மாதிரி அடிப்பக்கம் தங்குனதுக்கப்புறம் தண்ணியை கீழே ஊற்றணும், இல்லைனா தண்ணியோடு சேர்ந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் 2வது தண்ணியில் கொஞ்சமாக அந்த மாதிரி மூழ்கிற வரைக்கும் சேர்த்துருக்கேன். ஒரு 2 பீன்ஸ் வந்து பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். கேரட் துருவி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 4 பீஸ் அளவு பன்னீர், நம்ம பன்னீர் க்யூப் வாங்குவோம் இல்லையா, அதுலேருந்து 4 க்யூப் எடுத்து அதுவுமே நல்லா துருவி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரே ஒரு பல்லு பூண்டை பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன்.
இந்த மாதிரி 3 பொருள் மட்டும் சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ண வேணாம். இப்போ கேரட், பீன்ஸ், பன்னீர் சேர்த்துருக்கேன் இல்லையா, இதில் வந்து ஏதாச்சும் ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி கூட நீங்கள் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வேணும்னா 1 டீஸ்பூன் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஸோ மூழ்கிற வரைக்கும் தண்ணி வைக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது. நல்லா 7, 8 விசில் வச்சுட்டேன், கணக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ நான் தண்ணி வந்து தாராளமாக தானே வச்சேன், கொஞ்சம் தண்ணி நின்றுச்சு. ஆனால் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி மசிச்சு விட்டுட்டேன். வாரத்தில் 5 நாள் காலை சாப்பாடு வந்து சத்து மாவு கூழ் தான். மிச்சம் 2 நாள் தான் ஏதாச்சும் இட்லி, தோசை இந்த மாதிரி கொடுக்குறது. மதியானம் மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருப்பேன். இது மதியானத்துக்காக செஞ்சது. நல்லா மசிச்சு விட்டு தண்ணி கொஞ்சம் வற்றி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த அளவு எனக்கு வந்து ஒரு கைப்பிடி எடுத்தேன் இல்லையா, ஒரு பவுலுக்கு கரெக்டாக இருக்கும். இதை சாப்பிட வைக்கிறதே எனக்கு பெரிய விஷயம். இந்த சாப்பாடு வந்து வாரத்தில் 2 நாள் இல்லைன்னா 1 நாள் கொடுப்பேன். இங்கே மெடிக்கல்லேருந்து, கவர்மெண்ட் மெடிக்கல்லேருந்து சிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. கரெக்டாக 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்துட்டு போவாங்க. தம்பி வந்து ஆக்டிவாக இருக்கானா, சொட்டு மருந்து கொடுக்குறீங்களா, என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னு செக் பண்ணி கேட்பாங்க. அதே மாதிரி எனக்குமே வந்து டேப்லெட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களே கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ கால்சியம், விட்டமின் டேப்லெட், அப்புறம் அயன், ஃபோலிக் ஆசிட், இது 2மே வந்து டெலிவரி ஆனதுலேருந்து இப்போது இன்னி வரைக்கும் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு 2 பிள்ளைக்குமே நான் டேப்லெட்டே சாப்பிட்டது கிடையாது. இதுவுமே வந்து ஹஸ்பண்ட் தான் ரெகுலராக எனக்கு எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க. கால்சியமும் வைட்டமின் டேப்லெட்டும் காலையில் சாப்பிட்ருவேன். ஃபோலிக் ஆசிட், அயன் டேப்லெட் வந்து நைட்டு சாப்பிட்றது. இது சும்மா தான், காசுலாம் கிடையாது. இங்கே கவர்மெண்ட் மெடிக்கல் தான் இல்லையா, ஸோ 2 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களா தானாக கொடுத்துட்டு போவாங்க. எனக்கு மருந்து, மாத்திரை, சத்து டானிக்லாம் சுத்தமாக பிடிக்காது. இவங்க ஹஸ்பண்ட் எடுத்து கொடுக்குறாங்களேன்னு சாப்பிட்றேன், இல்லைனா நானாக இருந்தேன்னா சாப்பிட மாட்டேன். ஆனால் இப்போ வரைக்குமே இந்த 2 டேப்லெட்டும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அதோட காலையிலே வந்து ஹலீம் சீடு ஊற வச்சுருந்தேன் ஒரு 11 மணிக்கு குடிக்கிறதுக்கு. ஆனால் டைம் ஆயிடுச்சு. சரி இன்னும் லஞ்சை தான் பண்ணவே இல்லையே, இப்போ குடிச்சிக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்ததை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த ஹலீம் சீடை எப்படி குடிக்கிறீங்க, வாசனை வரும், ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குமே அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் நான் ஊற வச்சுட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன், எங்கடா ஸ்மெல் வருது, என்ன ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து சதக்குப்பையை சொல்கிறீங்களா என்னன்னு தெரியல. இது வந்து சதக்குப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து சோறில் வந்து மருந்து சோறு மாதிரி ஆக்கி கொடுப்பாங்க. அந்த ஹலீம் சீடோட மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணி சோறாக்கி சாப்பிட்றது. அதுவுமே நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது சதக்குப்பை, இது சாலியா விதை, ஹலீம் சீடு. ஸோ சதக்குப்பை தான் ரொம்ப ஸ்மெல் இருக்கிற மாதிரி மருந்து வாசனை வரும். ஹலீம் சீடு வந்து சீடாக இருக்கும் போதும் ஸ்மெல் வரல, ஊற வச்சுருக்கிறதுல லேசான வாசனை இருக்குது தான். ஆனால் மருந்து, மாத்திரை, டானிக்கு, இன்ஜெக்ஷன் அதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த ஸ்மெல் ஒன்றும் பெருசாக தெரியல. அதுவும் நீங்கள் சொல்கிற அளவுக்கு இது எப்படி குடிக்கிறீங்க, குடிக்கவே முடியாது, அப்படி ஒரு ஸ்மெல் இருக்குமே அப்படின்னு சொன்னீங்களா. அதுக்கப்புறம் நானும் 2-3 நாளாக ஸ்மெல் பண்ணி பார்த்துட்ருக்கேன். என்னடா இது ஸ்மெல் வரும்னு சொல்கிறாங்க, அந்த அளவுலாம் ரொம்ப ஸ்மெல்லாக இல்லையே. ஏன்னா நம்ம ஊற வச்ச ஸ்மெல் இருக்கும் லைட்டாக. ஸோ அது வந்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு எனக்கு பெருசாக தெரியல. அதுவும் ஊற வச்சு நம்ம அப்படியே குடிக்க போகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு பவுடர் பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு, இந்த ஊற வச்சுருந்த ஹலீம் சீடை கொதிக்க வச்சு தான் குடிப்பேன். ஸோ இந்த ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸ்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன். கொதிக்கும் போதும் எனக்கு அந்தளவு வாசனை தெரியல, எனக்கு பெருசாக தெரியல. நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு புரியல. ஒரு வேளை சதக்குப்பையை சொல்கிறீங்களா என்னன்னு தெரியல, இல்லை 2மே மிக்ஸ் பண்ணி இருக்கிற பவுடரை சொல்கிறீங்களான்னு தெரியல. ஆனால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் வாசனைலாம் ஒன்றும் தெரியல. ஆனால் ஹலீம் சீடை வந்து மிஸ் பண்ணாதீங்க, அவ்வளோ நன்மை இருக்குது அதில். கர்ப்பப்பைக்காக இருக்கட்டும், முடி கொட்டுறதுக்காக இருக்கட்டும், ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக இருக்கட்டும், நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ நான் வந்து குடிச்சிட்டு தான் இருக்கேன். நீங்கள் நல்லா பாலில் கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்கள், அது குடிக்க முடியாத அளவுக்கு ஸ்மெல்லாம் இருக்காது. நான் ரெகுலராக எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ அதோட மணி பார்த்தீங்கன்னா 1:15 கிட்ட ஆயிடுச்சு. இவர் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் இப்போ தானே சாப்பிட்டான் தூங்குறதுக்கு. நான் ஒரு பக்கம் ஒதுங்க வச்சுருக்கேன், இவன் வெங்காயம் அப்புறம் உருளைக்கிழங்குலாம் ஒதுங்க வைக்கிறானா. எப்படி எடுத்துகிட்டு கரெக்டாக உருளைக்கிழங்கு அதே இடத்துல வைக்கிறான். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், கிச்சனில் வந்து எல்லா ஜாமானையும் எடுத்து போட்டுடுறான் அப்படின்னு. நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கிச்சனில் டோர் போட்டுக்கோங்க, அப்புறம் அமேசானில் கூட டோர் இருக்குது, ஸோ அதை வாங்கி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாகவும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, லிங்க்கோடு அனுப்பியிருந்தீங்க. நீங்கள் அனுப்புனதுலேருந்து நான் ரிவ்யூ பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா அதுக்குமே ஒரு சொல்யூஷன் பண்ணணும். அப்புறம் ரெண்டல் வீடுங்கிறதுனால நம்ம பெர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி எதுவும் செய்ய முடியாது, டெம்பரரியாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் பார்க்கணும்.
ஆசிரும் அர்ஷானும் 2 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. வீட்டுக்கு வர 2:15 ஆகும். சரி சோறு ஆனோம்னு தனித்தனியாக காய்ச்சினோம்னா இதுக்கப்புறம் டைம் ஆகும். குட்டி மாவு வச்சுக்கிட்டு ஒரே வேலையாக பார்த்துடலாம் அப்படின்னு ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணிட்டேன். அந்த ஃப்ரிட்ஜில் பையாக வச்சுருந்தேன் பாருங்கள். காய்கறி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி ஒரே வேலையாக பார்த்துட்டேன். காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் பிளான்ச் பண்ணி எடுத்துருக்கேன். மஞ்சள் தூள் உப்பு போட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா, கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் தண்ணியில் நெய் உப்பு சேர்த்து ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவர் வந்து டீப் ஃப்ரை பண்ணி போட்டால் சிக்கன் ஃப்ரை பண்ணி போட்ட மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்கு வேறு தனியாக எண்ணெய் வச்சு ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சட்டியிலே போட்டு ஃப்ரை பண்ணேன். அது பெரிய பாத்திரமாக இருக்கா, ஸோ சரியாக ஃப்ரை ஆகலை. அதனால் ஒரு ஓரமாக ஒதுக்கி ஃப்ளேமில் வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு 3 முட்டை, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அந்த முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணியிருக்கேன். உடனே வந்து கொத்தி விட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து கொத்துனீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ காலிஃப்ளவரோடு சேர்த்து நல்லா அந்த முட்டையை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே கடாயிலே வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்து பண்ணும்போது நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பூண்டு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இங்கே ஆசிரியருக்கு வந்து பூண்டு சேர்க்கறது பிடிக்க மாட்டுது. அதனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நமக்கு இஷ்டமான காய்கறிலாம் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி எடுக்கிற அளவு காய்கறி நிறையா சேர்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். நான் மசாலாலாம் பெருசாக எதுவுமே வெளியில் வாங்க மாட்டேன். எப்போதுமே உப்பு, பெப்பர், மிளகுத்தூள் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். அரிசியுமே வந்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷம்தான். கையில் எடுத்து பார்க்கும்போது உடஞ்சி போகிற மாதிரி இருக்கணும். சாஃப்டாக நமக்கு வெந்து அமுங்கி போகிற மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டான டைமிங்னால் 7-8 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கப்புறம் அதையுமே தனியாக வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த காய்கறியில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். சாஸ் வந்து அரிசி கூட சேர்க்காதுங்க. காய்கறிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசியில் எல்லா இடமும் ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர், முட்டை எல்லாமே சேர்த்துட்டு கடைசியாக மல்லி இலை சேர்த்துருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அது இன்னுமே நல்லா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் அந்த மாதிரி நடுவில் சேர்த்து அமுக்கி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கலர்னிங்கன்னா நல்லா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. எனக்கு சைட் டிஷ் சுருக்குன்னு இருக்கணும். நான் ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டேன். பசங்களும் இவங்களும் வடையாக வச்சு சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ கொடுக்கணும்னு எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ.